கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த பிப்ரவரி 1 உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். வாய்ஸ் ரெக்கார்ட் மூலம் உங்களோடு பேசுவதில் கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு இந்த மாசத்துல அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படிங்கிற வாக்கை நமக்கு கொடுத்திருக்காரு. எரேமியால 31 அதிகாரம் 14 வசனத்தை ஆண்டவர் நமக்கு இந்த மாசம் வாக்குத்தத்தமா தந்திருக்காரு. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலும் பூரிப்பாக்குவேன். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதல்ல சொல்லியிருக்காரு, ஊழியக்காரங்களை இந்த வருஷத்துல இந்த மாசத்துல திருப்தியாக்க போறாங்க, ஆத்துமாவை செழிப்படைய போறாராம். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, விசுவாச பிள்ளைகளாக நமக்கு சொல்றாரு, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். நமக்கு இந்த குடும்பத்துல எதெல்லாம் நமக்கு இந்த ஜனவரி வரைக்கும் திருப்தி இல்லாம இருந்திருக்கலாம், நிறைவு இல்லாம இருந்திருக்கலாம், எல்லாத்துலயும் குறைவுபட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். உங்களுக்கு நன்மை கூட கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த பிப்ரவரி மாசத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மையை கொடுக்க போறார். சகலவித நன்மையும் கொடுக்க போறார். அல்லேலூயா. சகலவித ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்க போறார். சகலவிதமான நன்மைகளை தருவது மாத்திரமல்ல, நமக்கு இருக்கிற எல்லா துக்கம் துன்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்க போறார். அதனால நம்ம நிறைவாக்க போறாரு. ஹல்லேலூயா. அந்த நன்மையினால நம்ம எல்லாரையும் திருப்தியாக்க போறாரு. நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள் என்று யோவேல்ல சொல்லியிருக்கு. அதே போல கர்த்தர் இந்த மாசத்துல நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி சகல நன்மையை நமக்கு தரப்போறார். ஹல்லேலூயா. அது அவர் கரத்துல இருந்து வருகிற நன்மை, ஒரு மனுஷன் மூலம் வருகிற நன்மை இல்லை. நன்மைகள்னால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்லுவாரு, நீ இந்த நன்மைக்கா காத்திருந்த, உனக்கு நான் இதை தந்துட்டேன் அப்படின்னு நம்மளோட பேச போறாரு. எந்த நன்மை வரணும், எந்த ஆசீர்வாதம் வரணும், எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கணும்னு நீங்க காத்திருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் தரப்போறார். ஹல்லேலூயா. இப்ப 12th எக்ஸாம் ஆரம்பிக்க போது, என் பிள்ளைக்கு நல்ல மதிப்பெண் வேணும் ஆண்டவரே நீங்க காத்திருந்தீங்கன்னா அந்த நன்மை ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஆண்டவரே என் பிள்ளைக்கு கற்பத்தின் கனி கிடைக்கணும்ப்பா, நெடுநாளா காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்ட்ட கேட்க போனா அந்த நன்மையை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கேன்ப்பா, உங்களால இத்தனை வருஷம் முடியல, வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படுறோம் நீங்க நினைக்கிறீங்களா, அந்த வீட்டை தருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு அந்த நன்மையை கொடுத்து, ஒரு வீட்டை கொடுத்து, நன்மை இன்பத்தையும் உங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா சுகமா வாழ வைக்க போறாரு. கடன்கன்னு இருக்கீங்களா, கடன் கொடுக்கறவங்களா மாற்ற போறாரு. ஏன்னா எல்லாமே அவர் கொடுக்கின்றாரு. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு எதுலெல்லாம் திருப்தி இல்லாம வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அது 1, 2, 3ன்னு ஒரு பேப்பர்ல எழுதி, எசப்பா இந்த வசனத்தின்படி என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொன்ன நீங்க சொல்லியிருக்கீங்க, அதனால எனக்கு இந்த நன்மையெல்லாம் வேணும் ஆண்டவரேன்னு ஒரு பேப்பர்ல எழுதி அவர் தந்துட்டாருன்னு விசுவாசத்தோட ஒவ்வொன்றுக்கு ரைட்டு போட்டு டெய்லி அதுக்கு நன்றி சொல்லி செபிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அதை நமக்கு தரப்போறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல பார்த்தோம்னா, யோவேல் 2வது அதிகாரத்துல சோதரம் 26வது வசனத்தை பார்த்தோம்னா, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. என்று சொல்றாரு, இந்த மாசத்துல நீங்க சம்பூரணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த மாசத்துல இவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு, திருப்தியாக்கி வச்சிருக்காரு, எங்களை திருப்தியாக்கி நடத்திருக்காரு, எங்களை ஆத்மாவை திருப்தி ஆக்கியிருக்காரு, எங்க குடும்பத்தை திருப்தி ஆக்கிருக்காரு, எங்களை சம்பூரணமா சாப்பிட வச்சிருக்காரு, அருமையான ஆகாரத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்தது என் ஆண்டவர் தானே நீங்க துதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பிள்ளை, நீ வெக்கப்பட்டு போக மாட்ட, நீ ஏன் ஜனம், நீ வெக்கப்பட்டு போக மாட்ட. ஆண்டவர் சொல்லுற, இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதேதான் இந்த வசனத்திலும் சொல்லுறாரு ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்தை
துதிப்பீர்கள். அல்லேலூயா! ஆண்டவர் தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி, ஆண்டவருடைய நாமத்த நீங்க துதிக்க போறீங்க. அதுலயும் அதான் சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரு? "நீங்கள் சம்பூரணமா சாப்பிட்டு திருப்தியாவீர்ன்னு." எரேமியால சொல்றாரு, "என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்ன்னு" சொல்றாரு. அடுத்து நமக்கு என்ன சொல்றாருன்னா, "இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். இவர்கள் என் துதிய சொல்லி வருவார்." அதேதான் அ யோவேல்லயும் சொல்றாரு. ஹalleluya! அது எப்படியா நம்ம சம்பூரணமா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு, நம்மள அதிசயமா இந்த மாசத்துல பிப்ரவரியில நம்மள அதிசயம் காண செய்ற தேவன் அதிசயத்த காண செய்தார் என்று அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நம்ம எல்லாம் துதிக்க போறோம். "எசப்பா, நீங்க செஞ்ச நன்மைக்காக, நீங்க செஞ்ச கிருபைக்காக, என் வாழ்க்கையில இவ்வளோ காலம் தடைப்பட்டிருந்த நன்மையெல்லாம் தந்ததுக்காக உமக்கு நன்றி, நன்றி" என்று சொல்லப் போறோம். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போயிருவேனோன்னு பயந்த இடத்துல நீங்க வசனத்த கொடுத்த யோவேல் 2வது அதிகாரத்துல 26வது வசனத்து மூலம் "என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில் இல்லை" என்று சொல்லி என் வெட்கத்தை எல்லாம் ஆண்டவரே சந்தோஷமா மாத்தி குடுத்தீங்க. என் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை குடுத்துருக்கீங்க. என் சாம்பலுக்கு பதிலா எனக்கு சிங்காரம் தந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆண்டவர நீங்க துதிக்க போறீங்க. இந்த மாசம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர துதிக்க போறோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஏன்னா, அவர் நல்லவருக்கும் நல்லவரா இருக்காரு. அவர் சொன்னத செய்யாம விடவே மாட்டார். ஹalleluya! அதே மாரி பார்த்தோம்னா, யாக்கோபு 1வது அதிகாரத்துல 17வது வருஷம். நன்மையான எந்த ஈவும், எந் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எல்லா நன்மையும் பிதாவாகிய தேவனிடத்துல இருந்து, பரலோகத்துல இருந்து தான் இறங்கி வருதாம். ஆனா ஆண்டவர் அத சொல்லியிருக்காரு நமக்கு. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வருது. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை வருது. அதுல பார்த்தோம்னா, அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா. அவர்ட்ட இருளே கிடையாது. என் குடும்பம் இருட்டா இருக்க, என் பிள்ளைகள் வாழ்க்கை இருளா போயிருமோ, நான் இப்படியே இருப்பேனா? இல்ல. கர்த்தர் அந்த வசனத்தின்படி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்துல இருந்து, ஜோதினா வெளிச்சம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இருட்டா போன எல்லாத்துலயும் நன்மைங்கிற வெளிச்சத்தை தேவன் கொடுக்க போறாரு. கொடுத்து அது சொல்றாரு, என்னிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, பிதாவினிடத்துல இறங்கி வருது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்ல. அவர் குடுக்கிறது மாறாதவர். அவர் சொன்ன வாக்குல மாற மாட்டார். நமக்கு கொடுத்த நன்மை அவர் திரும்பி வாங்கிக் கொள்ள மாட்டார். அது நமக்கு தான். அதுல யாதொரு வேற்றுமை நிழல் இல்ல. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இவங்க ஜெபத்துக்கு தான் பதில் குடுத்தாரு. என் ஜெபத்துக்கு பதில் தரல. அவங்களுக்கு பதில் குடுத்துறாரு. எனக்கு அப்படி ஒரு வேற்றுமை கிடையாது. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அதான் வேற்றுமை நிழல் இல்ல. கேட்கிற எல்லாருக்கும் குடுப்பார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்ற வசனத்தின்படி இந்த பிப்ரவரி 1 நீங்க யாரெல்லாம் ஆண்டவர்ட்ட என்ன நன்மை கேட்கீங்களோ, ஜோதிகளின் பிதாவாகிய தேவன் பரலோகத்துல இருந்து அத நமக்கு கொடுக்க போறாரு. ஏன்னா தானியேல் ஜெபிக்கும்போது பரலோகத்துல இருந்து எனக்கு கட்டளை புறப்பட்டுட்டு, ஆனா பிரபஞ்சத்தின் அதிபதி தடை பண்ணான். அந்த தடைய உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன சார் மிகாவேல் தூதன் அனுப்புனாரு. கேப்ரியல் நற்செய்தியை கொண்டு வந்தாரு. அதே போல இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்துல பிரபஞ்சத்தின் அதிபதியில உலகத்தில் உள்ள அத்தனை மந்திரவாதியும் போராட்டக்காரர்களும் எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக மிகாவேல் தூதனை அனுப்ப போறாரு. அவன் யுத்தம் பண்ணி நமக்கு விரோதமா எழும்புற சத்துருக்களை முறியடிக்க போறாரு. பரலோகத்தின் தேவனிடத்துல இருந்து கேப்ரியல் நமக்கு நன்மையான ஈவுகளை கொண்டு வந்திருக்கிறாரு. நன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் கொடுக்கிற நன்மையை கொண்டு வந்திருக்காரு. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சம்பூரணத்தை கொண்டு வராரு. யாரு? கேப்ரியல் தூதன் கொண்டு கொடுத்து அனுப்பிட்டாரு ஆண்டவரு. அதுதான் நம்முடைய விசுவாசம். அப்படியே செய்ய போற கர்த்தருக்கு நம்ம கொடான கோடி நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. சங்கீதம் 115ல சொல்லியிருக்கு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மள நினைச்சு ஆசீர்வதிக்க தான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கார். சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தை இஸ்ரவேல் யாரு? யாக்கோபு இஸ்ரவேலா மாற்றப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த நீங்க ஆவியில நிரம்பி செபிக்கிறத அவர் நினைப்பார். நினைச்சு நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகளோட படிப்பை, தொழிலை, பிள்ளைகளுடைய வேலையை, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை, பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனியை எல்லாத்தையும் யாரு? இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவங்களுடைய குடும்பத்துக்கு. யாக்கோபு எத்தன் இஸ்ரவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ண ஒருத்தர் ஒரு குடும்பத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா போதும், சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கிற ஜெபத்தை அவர் கேட்டு தூதனை அனுப்பி முறியடிச்சு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அது மாதிரி ஆரோன் குடும்பம், ஊழியக்காரங்களோட குடும்பம்
என் ஜன நாளடைக்கு நன்மைனா முதல்ல என்ன சொல்லிருக்கு, ஆசாரியர்களுக்கு தான் அந்த நன்மைனாரு. இங்கேயும் அதே போல சொல்லுது, ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிற எல்லாருடைய குடும்பத்துக்கும் இந்த மாசம் சம்பூரணமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. திருப்தியான ஆண்டவரே சொல்லிட்டாரு. கர்த்தரே இதை சொல்லிட்டாரு. அவர் நம்மளை திருப்திப்படுத்தி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சுத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு சுத்தரிக்கிற துதிக்கிறப்பா. மிஸ்பா பிரேயர் ஹவுஸ் மூலம் ஆண்டவரே எஸ்ஸப்பா, இந்த வார்த்தைகளை தந்து எங்களை தைரியப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து கர்த்தரே இதை சொன்னார் என்றபடி வசனத்தின்படி நீங்க எங்களுக்கு என்னெல்லாம் இந்த நாள்ல சொல்லியிருக்கீங்களோ அதையெல்லாம் தந்து ஆசீர்வதிக்கிற என் ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தேவ கரத்துல தாழ்த்தி தருகிறப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மை செய்ய போறீங்க. நாங்க சம்பூரணமா சாப்பிட்டு திருப்தி அடைய போறோம். ஆமேன் கர்த்தாவே. எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்க துதிக்க போறோம். எங்களை நீங்க வெட்கப்படுத்தல. அதற்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் நன்மையும் கிருபையும் உண்டாக போற கசுத்திரம். சங்கீதம் அன்றைய 23ல சொல்லப்பட்டது போல அன்றைய எல்லாருடைய வாழ்நாளிலும் அப்பா, எங்க எல்லாருடைய வாழ்நாளிலும் எங்களை தொடர்கிற உங்களுடைய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் அந்த 23ல சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி நன்மை மாத்திரமல்ல கிருபையும் சேர்ந்து தொடர பண்ணுகிறீரப்பா. அதற்காய் கொடான கொடி நன்றி செலுத்துறேன். சகலத்தையும் உம்முடைய திருப்பாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளுங்க. இரக்க நிறைந்த எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.